ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் JS Infinity Max. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கொஷின் பாருங்கள். லெட் A is equal to 1 2 3 7, B is equal to 3 0 minus 1 7. Which of the following are relation from A to Bயில் எது ரிலேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக ஜென்ரலாக கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கார்டீஷியன் ப்ராடக்ட் போடுவோமா. ஏங்கிற ஒரு செட்டு கிராஸ் பிங்கிற ஒரு செட்டு எழுதிப்போம். நம்ம டெஃபினேஷனில் நம்ம அதுதானே பார்த்தோம். டெஃபினேஷனில் நம்ம வந்து என்ன பார்த்தோம், டெஃபினேஷனில் சொல்லும்போது எ ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்லி பார்த்தோம். சாட்டிஸ்ஃபைங் சம் ஸ்பெசிஃபைட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. இங்கே ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ் நமக்கு எதுவும் கிடையாது. இந்த ரிலேஷன்ஸ் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு மட்டும் பார்க்கணும். அப்போ ஏ கிராஸ் பிங்கிற அந்த கார்டீஷியன் ப்ராடக்டை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏ கிராஸ் பியில் இந்த R1 R2லாம் இருந்துச்சுன்னா அது ரிலேஷன், இல்லைன்னா நாட் அ ரிலேஷன், அவ்வளோதான். இப்போ ஏ கிராஸ் பியோடது வந்து 3, 0, -1, 7. ஓகேங்களா. இப்போ ஏ கிராஸ் பி கார்டீஷியன் ப்ராடக்ட் எப்படி போடுவோம், செட்டுக்குள்ள 1, 3, 1, 0, 1, -1, 1, 7. ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோமா. அடுத்தது 2, 3, 2, 0, 2, -1 and 2, 7. ரெண்டாவது முடிச்சிட்டோம். அடுத்தது 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. அடுத்தது 7th பார்க்க போகிறோம். 7, 3, 7, 0, 7, -1 and 7, 7. ஓகே. ஸோ கொஷினில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக எழுதி கார்டீஷியன் ப்ராடக்டை நம்ம கரெக்டாக எழுதிக்கணும். அப்படி எழுதிட்டாவே நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ ரிலேஷன், இப்போ R1ங்கிற ரிலேஷன் எப்படி சொல்லியிருக்காங்க, R1 இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 2, 1 ஒரு எலமெண்ட், அதுக்கப்புறம் 7, 1 ஒரு எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட் இங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 2, 1 இருக்கா. ஆக்சுவலாக நமக்கு இந்த பிங்கிற செட்டில் 1ங்கிற எலமெண்ட்டே இல்லை. செகண்ட் குவார்டினேட்ஸ் எல்லாமே ஒரு எலமெண்ட்டில் இது ஃபர்ஸ்ட் குவார்டினேட், இது செகண்ட் குவார்டினேட். இந்த செகண்ட் குவார்டினேட்டில் இருக்கிற எலமெண்ட் வந்து இந்த செட்டில் இருக்கான்னு பார்த்தா இல்லை, செட்டில் பிங்கிறதுல இல்லவே இல்லை. அப்போ டெஃபினட்டாக இது என்ன கிடையாது அப்படின்னா R1 இஸ் நாட் எ ரிலேஷன். ஏன்னா இந்த எலமெண்ட் இந்த பிங்கிற செட்டுக்குள்ளே இருந்தால் இங்கே எங்கேயாவது கார்டீஷியன் ப்ராடக்டில் அது அப்பியர் ஆகிருக்கும். இப்போ இந்த எலமெண்ட்டே இங்கே இல்லை, 1ங்கிறதே இந்த செட்டுக்குள்ளே பிங்கிற செட்டுக்குள்ளே இல்லை. அப்போ நமக்கு இந்த இடத்துல அந்த எலமெண்ட்டே நமக்கு என்ன இருக்காது, அந்த எலமெண்ட் என்ன இருக்காது அப்படின்னா உள்ளே வந்திருக்காது கார்டீஷியன் ப்ராடக்ட்ல. ஸோ இது நமக்கு செட் கிடையாது, இது ரிலேஷன் கிடையாது. அடுத்தது ரெண்டாவது R2ங்கிறது என்னன்னா -1, 1ன்னு சொல்லியிருக்காங்க. -1 ஃபர்ஸ்ட் நம்ம வந்து -1ங்கிறது வந்து இங்கே இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே இருக்கா இல்லை. இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த செட்டில் இந்த எலமெண்ட்ல முதல் குவார்டினேட்டு ஏக்குள்ளே இருக்கணும். ஏக்குள்ளே இருக்கா இல்லை. -1 ஏக்குள்ளே இல்லை. 1ங்கிறது பிக்குள்ளே இருக்கா இல்லை. அதுவே நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலங்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகாது, ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ இஸ் நாட் அ ரிலேஷன். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. முதல்ல நம்ம என்ன பண்ணிப்போனா அந்த குவார்டினேட் ஏ செட் பி செட்டில் இருக்கான்னு பார்த்தாவே நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. அடுத்தது வந்து தேர்டு என்னதுன்னா R3 இஸ் ஈக்குவல் டு 2, -1, 7, 7, அதுக்கப்புறம் 1, 3. இப்போ இது நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா 2, 7, 1 எல்லாம் இங்கே ஏங்கிற செட்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் குவார்டினேட்ஸ் எல்லாமே ஏ செட்டில் இருக்குது. செகண்ட் குவார்டினேட் என்ன இருக்குது, -1, 7, 3, -1, 7, 3 இருக்குது. அப்போ இந்த இடத்துல டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிங்க. இப்போ 2, -1 இருக்கா, இங்கே இருக்குது. 7, 7 இங்கே இருக்குது. 1, 3 முதல் எலமெண்ட்டாகவே இருக்குது. ஸோ therefore R3 is a relation. ஓகேங்களா. அடுத்தது ஃபோர்த்து R4 இஸ் ஈக்குவல் டு 7, -1 ஒன்று இருக்குது, 0, 3 இருக்குது, 3, 3 இருக்குது, அதுக்கப்புறம் 0, 7 இருக்குது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவார்டினேட்லாம் பாருங்க, 7, 0, 3, 0. இங்கே அது மாதிரி இருக்கா, 7 இருக்குது, 3 இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன இல்லை, ஏல 0 இல்லை. therefore R4 is not a relation. ரிலேஷன் இல்லைன்னு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாவே போதும். இந்த இடத்துல சொன்னால் போதும். அது ஏன் ரிலேஷன் இல்லைங்கிறதுலாம் நம்ம குரூப்பில் வந்து கொடுக்கல, அதனால் நம்ம அதை எழுத வேணாம்.
அடுத்தது வந்து செகண்ட் சம் பார்த்துக்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 எக்ஸெட்ரா டு 45வும் அது ஒரு செட் அண்ட் ஆறுங்கிறது ஒரு ரிலேஷனாக இருக்குது. அந்த ரிலேஷனை அவங்க எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ் அ ஸ்கொயர் ஆஃப் நம்பர் ஆன் ஏ. அப்போ இந்த ஏல இருக்கக்கூடிய நம்பர்ஸோடைய ஸ்கொயர் தான் நமக்கு வந்து ரிலேஷனை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிலேஷன் அங்கே போய் மேப்பிங் எப்படி நடக்குதுன்னா, ஏல இருக்கிற எலமெண்டோடைய ஸ்கொயர்ஸுக்கு மேப்பிங் நடக்குது, ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. ரைட் ஆர் ஆஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. இவங்களே என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஆறுங்கிறது ஏ கிராஸ் ஏவோட சப்செட்டா எழுதுங்க அப்படின்னு. வழக்கமாவே நமக்கு டெஃபினேஷனே நமக்கு என்னதுன்னா, ஏலேருந்து பி ரிலேஷன் ஆகுது அப்படின்னா இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி தான். ஓகேங்களா? அப்போ இட் சாட்டிஸ்ஃபைங் சம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த இடத்துல வந்து அந்த கண்டிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ அந்த மாதிரி தான். அப்போ இவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஏங்கிறதுக்கு தான் நமக்கு ரிலேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளை ஆரை வந்து எழுத சொல்கிறாங்க. எப்படின்னா, ஏ கிராஸ் ஏவோட சப்செட்டாக நம்ம எழுதணும். அதே நேரத்தில் டொமைன் அண்டு ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இப்போ டொமைன் அப்படின்னா, ஏ செட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த எலமெண்ட்டுக்கு பி செட்டில் மேப்பிங் இருக்கோ அதெல்லாம் டொமைன். ஓகேங்களா? மேப்பிங்க்கு இருக்கக்கூடிய ஏ செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் அதான் டொமைன். ரேஞ்சுங்கிறது என்னது? பி செட்டில் என்னென்ன எலமெண்ட் மேப் ஆச்சோ அதெல்லாம் ரேஞ்ச். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு மோஸ்ட்லி கோடொமைன் தான் இருக்கும். கோடொமைன்னா என்னது? பிங்கிற செட்டில் நமக்கு மேப் ஆன எலமெண்ட். ஓகேங்களா? டொமைன் ரேஞ்ச் ரெண்டுமே மேப்பிங்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? அதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிப்போம்னா, ஏங்கிறத எழுதிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ கிராஸ் ஏ எழுதுங்க. ஒரு கார்டீஷியன் ப்ராடக்ட் எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு ரிலேஷனுக்கு முன்னாடி ஒரு கார்டீஷியன் ப்ராடக்ட் எழுதுவோமா? அப்போ ஏ கிராஸ் ஏ எழுதிட்டு அந்த ஏ கிராஸ் ஏல இருந்து நமக்கு ரிலேஷனுக்கு உருவாகக்கூடிய ஸ்கொயர் ஆஃப் அ நம்பரை கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும்னா நமக்கு அந்த ரிலேஷன் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுத வேண்டியதான். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கிவன் வந்து நமக்கு என்னன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 எழுதணும். 4 எழுதி நீங்க 45 போட்டாதான் நமக்கு கண்டினியூஸா இது ஃபார்மா இருக்கு நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு தெரியாது. இப்போ வந்து இது ஏ கிராஸ் ஏ எழுதுங்க. ஏ கிராஸ் ஏன்னா இதை கார்டீஷியன் பண்றது. 1 2 3 4 எக்ஸெட்ரா 45ல இருந்து 45 அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா 45. ஸோ இந்த ஏ கிராஸ் ஏங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? நமக்கு தான் தெரியல. கார்டீஷியன் ப்ராடக்ட் வந்து எப்படின்னா 1,1 ஃபார்ம் ஆகும், 1,2 ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல 1,3 அப்படியே போயிடுச்சு அப்படின்னா 1,45 வரைக்குமே நமக்கு வரும். முதல்ல 1 எடுத்து இந்த எல்லா எலமெண்ட்டோடையும் கார்டீஷியன் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்தது 2,1 2,2 2,3 எக்ஸெட்ரா டு 2,45 2ஓட எல்லா எலமெண்ட்டையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நமக்கு எல்லா எலமெண்ட்டும் வந்து கடைசியாக 45வது எலமெண்ட் இங்கே இருக்கு பாருங்க, அந்த இதுக்கு வரைக்கும் வரும். அப்போ அதுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கார்டீஷியன் எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறோம். 45,3 எழுதிட்டா நமக்கு 45,45 அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ நமக்கு இந்த ரிலேஷன் ஆர்எஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா, ஏல இருந்து இஸ் ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். அப்ப ஏல எழுதியிருக்கக்கூடிய நம்பருக்கு ஸ்கொயரா இருக்கும் தெரியுமா, அதோடது. இப்போ 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இப்போ முதல்ல 45 நம்பருக்கு இருக்கிற ஸ்கொயர்ஸ் எல்லாம் இங்கே எழுதிப்போம். இப்போ 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4, 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 9, 4 ஸ்கொயர்ட்னா 16, 5 ஸ்கொயர்ட் அப்படின்னா 25, 6 ஸ்கொயர்ட் அப்படின்னா 36, 7 ஸ்கொயர்ட்னா 49. 49க்குலாம் இங்கே வேலையே கிடையாது, ஏன்னா சம்மே 45ஓட முடிஞ்சிருது. அதனால நமக்கு இதோடய நம்ம நிறுத்திப்போம். இப்போ இந்த இடத்துல இப்போ நமக்கு என்ன ஆகுது, 1,1 எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே வந்து 2ம் 4ம் எக்ஸிஸ்ட் ஆகுமா? இந்த இடத்துல இங்கே இருக்கும் நமக்கு 2,4ங்கிறது இருக்கும். அப்போ அது ஒரு ஸ்கொயர்டு. அப்போ 1,1 ஒன்று, 2,4. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரிலேஷனுங்கிறது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்கொயருக்கு மட்டும்தான் நமக்கு அந்த இடத்துல ரிலேஷன் இருக்குங்கிறதான் சொல்லியிருக்காங்க. டிஃபைன்ட் ஆஸ் எ ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 3னா 3,9 எழுதலாம். அதுக்கப்புறம் 4,16 எழுதலாம் வரும். 5,25 எழுதலாம். 6,36 எழுதலாம். இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஏக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன். இப்போ இந்த ரிலேஷனில் அவங்க டொமைனும் ரேஞ்சும் கேட்குறாங்க.
இப்போ ரேஞ்சுங்கிறது ரிலேஷனுங்கிறத நான் ஃபுல்லாக எழுதிட்டேன். இப்போ டொமைன் ஆஃப் ஆர்னு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா டொமைன்னா என்னது, நம்ம ஏங்கிற செட்டுன்னு சொல்லுவோமா? ஏங்கிற செட்னா எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் குவார்டினேட் எல்லாம் ஏங்கிற செட்டாக தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தா நமக்கு வந்து டொமைன் ஆஃப் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 முதல்ல இருக்கக்கூடிய எல்லா குவார்டினேட்ஸுமே டொமைன். ரேஞ்சுங்கிறது இந்த பக்கம் பிங்கிற செட்ல இருக்கக்கூடியதா இருக்கும். பினா இந்த இடத்துல பி கிடையாது, அதை ஏ தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல மேப்பா இருக்கிற எலமெண்ட் மட்டும்தான் நமக்கு வந்து என்னத்துல வரும்னா ரேஞ்சில் வரும். அப்போ 1, 4, 9, 16, 25, 36 லைக் எப்படின்னா மேப்பிங்ல இருக்கக்கூடிய செகண்ட் குவார்டினேட்ஸ் நம்பர்ஸ். அவ்வளவுதான், நமக்கு டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சம் முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் வந்து ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட். என்னன்னா அந்த எக்ஸ் கமா ஒய், ஓகேங்களா, எக்ஸ் கமா ஒய்ங்கிற செட் கொடுத்துட்டாங்க. சர்ச் தட் ஒய்ங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட நம்ம வந்து +3 ஆட் பண்ணிக்கணும். சர்ச் தட் எக்ஸுங்கிற எலமெண்ட் எல்லாமே வந்து எப்படின்னா 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2, 3, 4, 5 எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டை கொடுத்துட்டு நம்மள ஒரு ரிலேஷன் வந்து இங்க எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்சை கேட்கறாங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆறுங்கிற செட்டு எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கமா ஒய் கொடுத்துட்டாங்க. சர்ச் தட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. அப்போ அந்த எக்ஸுங்கிறது 0, 1, 2, 3, 4, 5ங்கிறது தான் இருக்கு. அப்போ எது வேணாலும் இருக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிப்போம். ஃபர்ஸ்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3ன்னு இருக்கா. ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் ஈக்குவல் டு 0 + 3. அது வந்து என்ன கிடைக்கும், y is equal to 3. x is equal to 1னா yங்கிறது 1 + 3. அப்போ என்னது 4y. x equal to 2னா 2 + 3 5. x is equal to 3னா y is equal to 3 + 3 6. x equal to 4. y is equal to 4 + 3 7. x equal to 5 எடுத்துட்டீங்கன்னா y is equal to 5 + 3 which is 8. அப்ப நமக்கு என்ன தெரியுது, ஆறுங்கிற ரிலேஷன்ல இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1x, yன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட் 1ஆ எடுத்துக்கிட்டேன்னா y எனக்கு என்ன கிடைக்குது, 4 கிடைக்குது. கரெக்டா? அப்படிதான் நம்ம டைரக்டா எழுதிக்கலாம். அதான் இங்க ஆறுங்கிற ரிலேஷன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸுங்கிறது 2ன்னு எடுத்துக்கிட்டா 5 கிடைக்குது. எக்ஸுங்கிறது 3ன்னு எடுத்துக்கிட்டா ஒய்ங்கிறது 6 கிடைக்குது. அதுக்கப்புறம் எக்ஸுங்கிறது 4 எடுத்துக்கிட்டா ஒய் 7, எக்ஸுங்கிறது 5 எடுத்துக்கிட்டா ஒய் 8. ஸோ இதுதான் நமக்கு ரிலேஷன். மேலே கொடுத்துருக்கிற இது என்ன ஃபார்ம்னு நம்ம சொல்லுவோம், ஞாபகம் இருக்குங்களா? இட் இஸ் அ ரூல் ஃபார்ம். தட் மீன்ஸ் செட் பில்டர் ஃபார்ம்ல கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அந்த செட் ஃபில்டர் ஃபார்ம்ல இருக்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ரிலேஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருந்தாங்க. டொமைன்னு கேட்கும்போது டொமைன்னா என்னது, ஃபர்ஸ்ட் குவார்டினேட்ஸ்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே நமக்கு டொமைன் தான். ஓகேங்களா? அப்போ டொமைன் ஆஃப் ஆர் அப்படின்னா 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? ஏன்னா அதுதானே நமக்கு இன்னொரு எலமெண்ட்டை போய் இன்னொரு செட்டை போய் மேப் பண்ணுது, ஒய்ங்கிற செட்டை. அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஆஃப் ஆர்னா செகண்ட் குவார்டினேட் எல்லாமே ரேஞ்ச் 4, 5, 6, 7, 8. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன்னு சொல்லுவாங்க. கோடொமைன்னா செகண்ட் செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே, மோஸ்ட்லி செகண்ட் செட்ல வந்து நமக்கு வந்து மேப் ஆகிற எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால இது கரெக்டாக வந்துடும். டொமைன் ஆஃப் ஆறுங்கிறது இங்க பிங்கிற செட்டுக்கு நமக்கு மேப் ஆகிருக்கிற எலமெண்ட்டோடைய ஃபர்ஸ்ட் குவார்டினேட் எதுவோ அதுதான் டொமைன். அதுதான் இங்க இந்த மாதிரி ரிலேஷன் நீங்க எழுதிட்டீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் குவார்டினேட் எல்லாமே டொமைன், செகண்ட் குவார்டினேட்ஸ் எல்லாமுமே நமக்கு ரேஞ்ச். அவ்வளோதான். ஓகேங்களா? தட்ஸ் இட். அடுத்தது 4th and 5th சம்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். Thank you all.